அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ஒரு புதிய பதிவானது. இதுவரை இல்லாத அளவில் 15 நாட்களில் தமிழ் வழி ஹிந்தி மொழி எப்படி பேசுவது என்பதுதான். முதலில் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பரபரப்பான இடம் அப்படின்னு நம்ம தமிழில் சொன்னோம்னா அதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் ஏக் ரவுத்தன்கார் ஜஹக்கை அப்படின்னு சொல்கிறாங்களாம். தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னா, ஆப் கஹாம் சே ஆ ரஹே ஹைன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சென்னையிலிருந்து வருகிறேன். பதில், மை சென்னை சே ஆ ரஹா ஹூம், தாங்கள் எதுவரை செல்கிறீர்கள். ஆப் கஹான் தக் ஜாயேங்கே, நான் டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். மை தில்லி தக் ஜா ரஹா ஹூம், நல்லதாயிற்று, நானும் டெல்லிக்கு போய் கொண்டு இருக்கிறேன். अच्छी बात हुई मैं भी दिल्ली जा रहा हूँ, இப்படி சொல்கிறாங்க. இதுதான் இந்தி தமிழ். அப்பொழுது நம் இருவருடைய காலம் நன்றாக கழியும். तो हम तो नोम का सम टी कड़े क्या, என்ன தாங்கள் சென்னையில் இருப்பவர்களா. क्या आप चेन्नई के रखने वाले हैं, क्या आपके चेन्नई के रखने वाले हैं. ஆம் ஐயா, நான் அசல் சென்னை வாசிதான். ஜி ஹான் மை அசல் சென்னை ஹாம் ஹூம் என்று சொல்கிறாங்க. அப்படியானால் தாங்கள் என்ன வேலையாக டெல்லி போய் கொண்டு இருக்கிறீர்கள். तो आप क्या काम पर दिल्ली जा रहे हैं என்று சொல்கிறார். तो आप क्या काम पर दिल्ली जा रहे हैं, நான் மத்திய அரசாங்கத்தின் ஊழியன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். மை கேந்திரா சர்க்கார் கே நௌகர் ஹூம், மை கேந்திரா சர்க்கார் கா நௌகர் ஹூம். என்ன, இதற்கு முன்பு தாங்கள் டெல்லி பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. கியா இஸ்கே பகலே பகலே ஆப்னே தில்லி தேஹி ஹை, இல்லை ஐயா, நான் ஹோட்டலில் நான் தங்க வேண்டி இருக்கும். ஜி நகீம் முझे होटल में ही ठहरना होगा, जी नहीम मुझे होटल में ही ठहरना होगा என்று சொன்னாங்க. ஹோட்டலில் எதற்கு, எங்கள் வீட்டிற்கு வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்றாரு அவருடைய நண்பர். ஹோட்டல் மே கியான் கியோன் ஹமாரே கர் ஆயியே, ஹோட்டல் மேம் கியோன் ஹமாரே கர் ஆயியே, என்ன தாங்கள் டெல்லியிலேயே வசிப்பவர்களா. கியா ஆப் தில்லி கே ஹி ரக்னே வாலா ஹைன், வேறென்ன தாங்கள் லங்கோஜப்படுவதற்கு அவசியமே இல்லை, சங்கோஜப்படுவதற்கு அவசியமில்லை, சங்கடப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. वो लड़कियाँ आपको संकोच करने की आवश्यकता नहीं है, वो लड़कियाँ आपको संकोच करने की आवश्यकता नहीं है. மிகவும் நன்றி, தங்கள் அன்பினால் கட்டுப்பட்டுள்ளனே. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. बहुत धन्यवाद आपके प्रेम से पंथ हूँ, बहुत धन्यवाद आपके प्रेम से पंथ हूँ. டெல்லியில் தாங்கள் அலுவலகத்தில் எப்போது சேர வேண்டியிருக்கும். दिल्ली में आपके दफ्तर के कब दाखिल होना पड़ेगा, दिल्ली में आपके दफ्तर में कब दाखिल होना पड़ेगा, நான் டெல்லிக்கு சேர்ந்த பிறகு 3வது நாள் அலுவலகம் செல்ல வேண்டியிருக்கும். मुझे दिल्ली पहुंचने के बाद तीसरे दिन दफ्तर जाना पड़ेगा, मुझे दिल्ली पहुंचने के बाद तीसरे दिन दफ्तर जाना पड़ेगा அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தடுத்து இதே போல் தொடர்ந்து ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் தமிழ் அர்த்தத்தோடு தமிழ் வாக்கியத்தை எழுதி கொடுத்துருக்குறாங்க, படித்து பயன்பெறலாம். அப்படியானால் தாங்கள் ஒரு தடவை டெல்லியின் விசேஷங்களை பார்க்க முடியும். तो आप एक बार दिल्ली की विशेषा
விசேஷ தாயேம் தேக் சகேங்கே. தயவுசெய்து சொல்லுங்கள், டெல்லியில் பார்க்கத்தக்கது எது எது? கிருப்பையா கஹியே கி தில்லி மே தேக் சே லாயக் கியா கியா ஹைன். கிருப்பையா கஹியே கி தில்லி மே தேக்தே லாயக் கியா கியா ஹைன். அங்கே பார்க்க வேண்டியவை பல உள்ளன அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அதற்கு வஹா நேக்னே லாயக் பகூத் ஹைன். வஹா தேக்னே லாயக் பகூத் ஹைன். அவற்றின் பெயர்களை சற்று சொல்லுங்கள். ஹஹியே உன்கே நாம். ஹஹியே உன்கே நாம். டெல்லியில் செங்கோட்டை பார்க்க தகுந்தது. தில்லி மே லால் கிலா தேக்னே லாயக் ஹை. தில்லி மே லால் கிலா தேக்னே லாயக் ஹை. யமுனை நதிக்கரையில் கட்டப்பட்டுள்ள இந்த கோட்டை வெகு அழகானது. அதற்கு இந்தியில் யமுனா நதி கே கினாரே பனா கூஹா கிலா பகுலத் சுந்தர் ஹை. யமுனா நதி கே கினாரே பனா குவாஹா ஹவுக் கிலா பகுத்தர் சுந்தர் ஹை. இன்னும் என்ன உள்ளது? ஓலர் கியா கை. ஜும்மா மசூதி உலகத்தில் உள்ள எல்லா மசூதிகளை காட்டிலும் பெரியது. ஜும்மா மஸ்ஜித் துனியான் கி மஸ்ஜிதோன் சே படி ஹை. இன்னும் என்ன பார்க்கத்தக்கவை? और किया किया देखने लायक है. और किया किया देखने लायक है. செங்கோட்டையிலிருந்து 11 மைலில் குதுப் மினார் உள்ளது. இது வெகு உயரமானது. लाल किला से 11 मील पर कुतुब मीनार है. यह बहुत ऊंचा है. लाल किले से 11 मील पर कुतुब मीनार है. यह बहुत ऊंचा है. சொல்லுங்கள், இன்னும் என்னென்ன பார்க்க வேண்டியவை? கஹியே और किया क्या देख सकेंगे. கஹியே और किया क्या देख सकेंगे. புதுடில்லியில் சாலைகள், கட்டடங்கள், கடைகள் எல்லாம் பார்க்கத்தக்கவை. नई दिल्ली की सड़कें, इमारतें, बाजार, दुकानें आदि सब देखने की चीजें हैं. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.